தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பிரியன், தாவேக அதிமுகவினுடைய கூட்டணி தொடர்பான இந்த விவகாரத்தில் ஒரு முடிவுரை எழுதப்பட்டிருக்கிறதாக இதை எடுத்துக்கொள்ளலாமா? தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி என்கிற சாத்திய புள்ளிகள் எந்த இடத்திலிருந்து வருகிறது? எந்த இடத்தில் மறுக்க வேண்டிய அவசியத்திற்கு, நிர்பந்தத்திற்கு தாவேகா தள்ளப்பட்டிருக்கிறது பிரியன்? அதிமுக தாவேகா அந்த கூட்டணிக்கான பேச்சுக்கள் எதுல ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு விக்கிரவாண்டியில விஜய் அவர்கள் மாநாடு போட்ட போது திமுகவை விமர்சித்த அளவுக்கு, அரசியல் எதிரி என்று விமர்சித்த அளவுக்கு, அதே மாதிரி பின்னாடி விட்ட தீர்மானங்கள், பின்னாடி இருக்க தீர்மானங்கள்ல திமுக குடும்ப ஆட்சி என்று சொல்வது போன்ற கடுமையான விமர்சனங்கள் வைத்த நிலையில, பாஜகவை கொள்கை என்று விமர்சனங்கள் வைத்த நிலையில அதிமுகவை பற்றி எந்த விதமான ஒரு விமர்சனமும் அவர் வைக்கல. ஸோ அதிமுகவை பற்றி எந்த விதமான விமர்சனம் வைக்கல என்ற போது அதிமுக தரப்புல உற்சாகம் அடைஞ்சாங்க. சரி, நம்மளை பத்தி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காரு, நம்ம இவரோட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் அந்த தரப்புல இருந்து மூவ் பண்ணி பார்த்தாங்க. விஜயோட மூவ் பண்ணி பார்த்தாங்க. உண்மை, அது விஜய் தரப்புல மறுக்கலாம், அது உண்மை என்று என்னுடைய கருத்து. அது மாதிரி பண்ணும்போது விஜய்க்கு சில டிமாண்டு, நம்பர் ஆஃப் சீட்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் ஒத்து வராதனால அதிமுக தன்னுடைய அபிஷியலா இன்னும் அதிகாரத்தில் பங்கு என்பதை சொல்லாத இருக்கிற நிலையில அது கூட்டணி பேச்சுகள் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு இருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அவருடைய எண்ணம் திமுக கூட்டணியை உடைச்சி அதுல இருந்து ஏதாவது கட்சிகளை எடுத்து வர முடியுமான்னு அவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அதே சமயம் தனியாகவும் போட்டி போட்டு நம்மளுடைய செல்வாக்கு என்னன்னு பார்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் அவங்க ப்ரியாரிட்டியா இருக்கு. அதிமுகவோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுகவோட அதன் மேல உள்ள விமர்சனங்கள் அப்படியே விஜய் மேல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால விஜய் அதை பத்தி யோசிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பது கருத்து. அதே சமயம் இப்போ விஜய் சொல்லிருக்கிறது உடனே இதை எடுத்துக்க முடியுமா அப்படின்னா அரசியல் 12 மாதங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு. இது எப்படிப்பட்ட வடிவம் பெறும், பின்னாடி இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஒரு டேர்ன் ஆகும், இது எப்படிப்பட்ட திருப்பங்கள் வரும்லாம் நம்ம இப்ப சொல்ல முடியாது. தற்சமயத்துக்கு விஜய் சொல்வது அதிமுகவுக்கு தலைமை சாத்தியிருக்கிறார் என்பது கருத்து. அந்த கதவு ஓப்பன் ஆகுமா இல்லையானது 13-14 மாதம் கழித்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த விவகாரத்தில் தாவேகாவுக்கும் அதிமுகவுக்குமான இந்த விவகாரத்தில் மீடியா ட்ரையல் நடக்கிறதா? மீடியாவுக்காக இது எல்லாம் பேசப்படுகிறதா? அதிமுக விசிக கூட்டணி என்று பேசினார்கள். அதே போன்று அதிமுக தாவேகா கூட்டணி என்று பேசக்கூடிய இந்த கருத்தும் பார்க்க பொழுது இது ஒரு மீடியா ட்ரையலாக அதிமுக பார்க்கிறதா, அல்லது அரசியல் களத்தில் இது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குகிறார்களா? கட்சி இல்ல, தமிழ்நாட்டு அரசியலே விஜய் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்திய பிறகு, ஒரு அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லிய பிறகு, அதிமுக விமர்சிக்காத ஒரு நிலையை எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் ஒரு 100% விஷயம். அதிமுக விஜய் உடன்பாடு, தேர்தல் உடன்பாடு அல்லது திருமாவளவை நோக்கி கூறியிருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிற சகஜமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். பட் விஜயை பொறுத்த மட்டும் அவர் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. அந்த அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயத்தின் மூலமாக பல கட்சிகள் ஒரு கலக்கத்துக்கு என்பது அவருடைய நிலைப்பாடு. அது ஓரளவுக்கு திருமாவளவன் விஷயத்துல சக்சஸ் ஆச்சு. அவருடைய பேச்சு எப்படிப்பட்ட ஒரு அதிர்வலைகளை தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஏற்படுத்தி திருமாவளவனுடைய அவருடைய யூசிபியில எப்படி குழப்பங்களை உருவாக்கியது, அவர் அப்ப எப்படி அதை சரி பண்ணாரு, இப்போ ஓரளவுக்கு சரி செய்திருக்கிற நிலையில இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதனால இந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது விஜய் நாளதான் இந்த தமிழ்நாடு அரசியல 14-13 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான திருப்பங்கள்லாம் வருதே தவிர, அதர்வைஸ் நார்மலா பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி 4-5 மாசத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கும். ஸோ தற்சமயத்துக்கு விஜய் சொல்ல நம்ம அப்படியே எடுத்துட்டா கூட தேர்தலில் இருந்தபோது எப்படிப்பட்ட ஒரு திருப்பங்கள் வரும்ன்றதை நம்மளால சொல்ல முடியாது. திமுக அதை எதிர்த்து பலமான கூட்டணி, அது பலமான கூட்டணின்றது என்ன மாதிரியான கூட்டணியா இருக்க முடியும்? அது ஒத்த கருத்துடையான்னு ஏற்கனவே இவர் சொல்லியிருக்காரு, பழனிசாமி சொல்லியிருக்காரு. திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்துடையும் தாவேகாவுக்கும் அதே கருத்தாங்க. தாவேகாவை பொறுத்த மட்டும் அதிமுக ஊழல் கட்சி, நம்ம ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான கட்சி, அதோட சேர்ந்தா நம்மளுடைய பேரும் கடவுள்னு அவர் நினைச்சுக்கலாம். இவ்வளவு வேலையா அதிமுக நம்ம கூட்டணி விஷயங்கள் அது உறுதி செய்யப்பட்டால் அது நமக்கு ஒரு கெட்ட பேரை கொண்டு வரும் என்று கூட தற்சமயத்துக்கு அந்த கதவை அவர் மூடி இருக்கலாம் என்பது என் கருத்து. பதிவு செய்ததற்கு நன்றி பிரியன்.